ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் vlog சேனல். இன்றைக்கி நான் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 1 1/2 எடுத்துக்கிறேன். ஒரு கைப்படி அளவு புதினா கழுகி அதுவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நாம் நல்லா கிரவுண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டிஷ் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். 3 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 1 1/2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுறேன். இப்போ வெங்காயம் கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம போட்ட பொடியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட், அது இது கூட கலந்துக்கிறேன். நான் இன்றைக்கி 250 கிராம் மஷ்ரூம் தான் எடுத்து கழுகி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு சரியாக இருக்கா பார்த்துட்டு திரும்பியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேக வைங்க. இப்போது மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான ஹோட்டல் ஸ்டைல் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம். இது நல்ல சுட சுட சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.